ஹலோ மோட்டோஃபார்ம். போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். நம்மளோட எக்கோ ஸ்போர்ட்டை வந்து ரிட்டையர் பண்ணி அதுக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெசேஜை உங்ககிட்ட கன்வே பண்ணுறது மாதிரியே நாங்கள் 4 பேரும் உள்ளே உட்காந்து பேசின ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. பார்த்ததில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. என்னென்னா நாங்கள் வந்து இந்த கார் கூட எப்படி எமோஷ்னலி கனெக்டாக இருக்கோன்னு உள்ளதை பேசியிருந்தோம். கூட எங்களுடைய அந்த 3 வருஷ காலகட்டம் 90,000+ கிலோமீட்டர்ஸில் அது எப்படி நம்மளை சர்வ் பண்ணிச்சுது, அந்த ஸ்டோரி எல்லாம் பேசியிருந்தோம். அதுக்குடைய எண்டு பார்ட்டில் வந்து நம்ம இதை கொடுத்துக்கிட்டு என்ன அப்கிரேட் ஆக போகிறோம், அதில் உங்களை வந்து கெஸ் பண்ணுறதுக்கு சாய்ஸஸும் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் நிறைய கெஸ்ஸஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் கெஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதை இந்த வீடியோவில் காட்டணும். கூட வந்து அந்த வாங்கினதோடைய அந்த ஒரு ட்ராவலையும் உங்கள் கூட கனெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறது வந்து 2 அக்டோபர். ஆக்சுவலி இந்த கார் பையிங்கோடைய ஈவெண்ட்ஸ் ஹேப்பன் ஆனதுக்கு ஒரு 2 months பீரியட் நம்ம சொல்ல முடியும். இந்த 2 அக்டோபருடைய கனெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்த்த பாட்காஸ்டோட எண்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். எக்கோ ஸ்போர்ட் நம்ம போர்ஸில் தான் நிற்கிது, நாங்கள் ஒரு வீடியோ இனி எடுக்கிறோம்னு சொல்லி. எக்கோ ஸ்போர்ட் வந்து நம்மளோட ஒரு மோட்டோஃபார்ம் கிட்ட தான் கொடுத்தோம். ஜெனுன்னு சொல்லக்கூடிய ஒரு தம்பி. நாங்கள் வந்து நம்ம மெர்கண்டைஸ் எல்லாம் நம்ம ஆஃபீஸில் வந்து வாங்குகிற பழக்கம் உள்ள ஒரு தம்பி. ஏன்னா இதிலேருந்து பக்கத்தில் தான். அவர் வந்து ஒரு ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைல் தேடிட்டு இருந்தார். அந்த மீன் டைமில் நம்ம செல் பண்ணுறது, நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கிறத பார்த்து நம்மக்கிட்ட கனெக்ட் ஆகி வந்து நம்ம அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். வெஹிக்கிள் கொடுத்தே ஒரு 2 வாரம் ஆக போகுது. இந்த சண்டேக்கு முந்தின சண்டே நாங்கள் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தோம். கொடுத்த இதில் இருந்து அவர்கிட்ட உள்ள பழக்கத்தில் தான் இன்றைக்கி இந்த கண்டென்ட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். தொடர்ந்து பேசுவோம். இப்போ நம்ம அந்த பையிங் ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஏன் நாங்கள் விற்றோன்னு உள்ளதை வந்து நான் கிறிஸ்பாக சொல்கிறேன். அந்த போன வீடியோவிலே நம்ம அதை பேசியிருந்தோம். நிறைய நம்ம ஹைவேஸ் ஓட்டிட்டோம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, 1:20 தானே ஓடி இருக்குது, அப்படி பார்த்தா 1:23 ஆகிருக்கணும். இப்போது 23 தானே ஓடி இருக்கு, ஏன் நீங்கள் விற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது என்ன ஓடாதா, அதுக்கு மேலே கம்ப்ளைண்ட் வருமானு சொல்லி. அப்படின்னா இந்த என்ஜின்ஸ் இவ்வளோ தான் ஓடுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நாங்கள் என்னென்னா எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு 90,000+ கிலோமீட்டர்ஸ் வந்து இதை ஹைவேஸ்லேயே ஓட்டிட்டோம். ஹைவேஸில் இன்னும் நம்ம ஒரு வருஷம் ஓட்டணும்னா இன்னும் ஒரு 30,000 கிலோமீட்டர் கூட ஓடும். இப்போ அந்த ஹைவே ஓட்டத்துக்கு நம்ம இதை வந்து இப்போ நல்லா இருக்கிற கண்டிஷன்லேயே நம்ம இதை செல் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு ஸ்பேஸ் ஒரு கன்ஸ்ட்ரெயின்டாக இருந்தது. அந்த பாட்காஸ்ட் நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். நாங்கள் கடைசியாக போன கோயம்புத்தூர் ட்ரிப்பில் நாங்கள் அங்கே ஒரு 5 நாள் நின்னோம். 5 நாளுக்கான துணியாகட்டும், எங்களுடைய கேமரா வீடியோக்கான பொருட்களாகட்டும் எல்லாம் சேர்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி அங்கே ஜெரோமும் இந்த சீட் மாறி மாறி உட்காந்துப்பாங்க, டேனி ஆன்சன் மாறி மாறி உட்காந்துப்பாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா பேகெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு இடையில ஒரு செப்பரேஷன் கிரியேட் ஆகிற அளவுக்கு, ஒரு ஆம்ரஸ்ட் அளவுக்கு கீழே எல்லாம் பொருள் இருக்கும், ஃபுல்லாக லோடடாக இருக்கும். இப்போ அந்த சில ரீசன்ஸ்னால தான் நம்ம கொடுத்தோம். நான் அதிலே பேசியிருந்தேன், சவுண்டு நல்லா இருக்கும்போதே பாட்டு நிறுத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் மாதிரி நல்லா இருக்கும்போதே ஒருத்தங்க கிட்ட கொடுக்கணும். அதில் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக நாங்கள் இருந்தோம். இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுற ஒரு எந்தூசியாஸ் கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த கார் ஒரு எக்கோஸ் டிவிஎம்னு சொல்லக்கூடிய கிளப்பில் இருக்குது. அந்த கிளப்பில் நான் லிஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போவே நான் அதில் கொஞ்சம் க்ரைட்டீரியாஸ் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது சம்படி இதை வந்து அதே மாதிரி கேர் பண்ணுறவங்க கிட்ட தான் நம்ம கொடுப்போம்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். லக்கிலி நம்மளுடைய மோட்டோஃபார்ம் ஒருத்தங்களே நியரஸ்ட்டாக வாங்கியிருந்தாங்க. அப்போ நம்ம ரெடாரில் தான் இந்த வெஹிக்கிள் இருக்கும். இனிமேல் ஒரு ஃபோர்டோடைய ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு இந்த வெஹிக்கிள் கொடுங்கன்னு கேட்டாலும் உரிமையாக நமக்கு கேட்க முடியும், அவங்களும் உரிமையாக கொடுப்பாங்க. அப்படி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வாங்கின ஜேர்னியை சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கெஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய அடுத்த அப்கிரேடில் வந்து காம்பஸாக இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கெஸ் பண்ணது காம்பஸ் தான். அதுக்கப்புறம் பசால்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஏர்கிராஃப்ட் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் பேர் ஸ்கார்பியோன்னு சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் பேர் வந்து கிறிஸ்டா வாங்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க, எண்டவர் சொல்லியிருந்தாங்க, ஈவன் கிரெட்டா டீசல் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் வந்து டீசல் தான் இவங்க வாங்குவாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி தான் பசால்ட்டையும் ஏர்கிராஃப்டையும் தவிர. ஆக்சுவலி அதுக்கு காம்பஸ் வந்து உண்மையிலே நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்கோம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் சுற்றுற பீப்புள் ஆகிட்டோம். எங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு எக்கோ ஸ்போர்ட்டுக்கு ஒரு நெக்ஸ்ட் அப்கிரேடுனாலே வந்து அது காம்பஸ் தான் மேண்டேட்டாகவே இருந்தது. இப்போ காம்பஸ் தான் நம்மளோட நெக்ஸ்ட் அப்கிரேடுன்னு நாங்கள் முடிவு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணோம்னா,
காம்பஸ் தேட ஆரம்பித்தோம். இனிஷியலி நான் என்ன பண்ணேன், இந்த தடவை நம்ம எடுக்கிற வெஹிக்கிள் வந்து தமிழ்நாடு வெஹிக்கிளாக இருக்கணும், கேரளா வெஹிக்கிளாக இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நாங்கள் வந்து நம்ம பார்டரில் இருக்கிற அட்ரஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய வெஹிக்கிள்ஸில் எல்லா வெஹிக்கிள்ஸும் கேரளா தான். எங்கள் ஃபிகோ தவிர எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸும் கேரளா வெஹிக்கிள்ஸ். சரி, தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணாம். நம்ம இதெல்லாம் தமிழ்நாட்டில் சில இடங்களில் கொண்டு போகும்போது டிஎன் இல்லாதனால கொஞ்சம் பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி, ஓகே, நம்ம அதை மாற்றலான்னு சொல்லி ஒரு காம்பஸ் நாங்கள் நாகர்கோவிலில் தேடினோம். அது ஆக்சுவலி ஒரு 40,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடினது ஒரு வெள்ளை வெஹிக்கிள். நான் அந்த டைமில் வந்து ட்ரெயில் ஹாக் பேஸ் பண்ணி தேடலை. அது முன்னாடி ஜீப்பில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பிரதர் மூலமாக தான் அந்த ரெஃபரன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் பேசுகிறதுக்காக இனிஷியேட் பண்ணுற டைமுக்குள்ளே அது போயிடுச்சு. அது ஆக்சுவலி அந்த ட்ரெயில் ரேட்டட் 4x4 எனேபிள்டு ட்ரெயில் ஹாக் அது மிஸ் ஆச்சு. அந்த டைமில் தான் நாங்கள் ஒரு கோயம்புத்தூர் ட்ரிப் போயிருப்போம். நீங்கள் வந்து அந்த எஸ்ஜியை கூட கொஞ்சம் கண்டென்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நாங்கள் வந்து அந்த பெல்ட்டில் நிறைய வெஹிக்கிள்ஸ் லொக்கேட் பண்ணோம். எங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன இருந்ததுன்னா, கண்டிப்பாக அது லிமிட்டட் வேரியண்ட்டுக்கு மேலே இருக்கணும். எய்தர் லிமிட்டட் இல்லை லிமிட்டட் ப்ளஸ்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும். மாடல் எஸ் அந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலுக்குள்ளே நாங்கள் போகலை. ஏன்னா அது 20+ தான் பட்ஜெட் இருக்கும். 20க்கு கீழே நாங்கள் தேடிட்டு இருந்த ரேஞ்சுன்னு சொல்கிறது நாங்கள் ஒரு 15 18 லட்சம் ரூபாய்க்குள்ளே கிடைக்கணும். அதில் ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் ஆட்டோமேட்டிக் 9 ஸ்பீட் ஏடி இருக்கிறது மாதிரி வாக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அதில் எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் நினச்சது மாதிரி வெஹிக்கிள்ஸ் எதுவுமே உண்மையிலே கிடைக்கிறதில்ல. திருப்பியும் கேரளாவில் கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் பார்த்தோம். ஜெரோம் அந்த டேட்டு சொல்லி ஜூலை 23 பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கருணாகப்பள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் பார்த்து போனோம். லிமிட்டட் ப்ளஸ், அதாவது மெக்னீஷியோ கிரே இருக்கக்கூடிய கலர். அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி என்ன, இந்த வெஹிக்கிளும் KL23, இது அங்கேருந்து தான் இங்கே வந்தது. கருணாகப்பள்ளியும் KL23. சரி, அப்போ இந்த வெஹிக்கிள் உடைய சேம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு வண்டி வருதா இருக்கலாம்னு சொல்லி நாங்கள் போய் பார்த்தா, நான் இன்ஸ்பெக்ட் பண்ணால் எங்களுக்கு அதோடைய என்ஜின் கண்டிஷன் செட் ஆகலை. வண்டி எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஆனால் அது செட் ஆகலை, அதை விட்டோம். அது வார வழியில் ஒரு நைட்டிகள் பார்த்தோம் கொல்லம் பக்கத்தில். திருப்பி திருவனந்தபுரம் ஜீப் டீலர்ஷிப்போட ரெஃபரன்ஸில் ஆகலாம். நாங்கள் வந்து திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு லிமிட்டட் ப்ளஸ் வந்து ஒரு ஒயிட் கலர் வெஹிக்கிள் போய் பார்த்தோம். அது கொஞ்சம் ஒரு டைப்பில் இருந்தது, அது செட் ஆகலை நமக்கு. அப்படி நாங்கள் தேடி தேடி நிறைய வெஹிக்கிள்ஸ் தேடினோம். தேடின ஸ்டோரி என்னென்னா, காம்பஸ் தான் வாங்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரிக்வயர்மெண்ட்டில் நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கல. இப்போ நம்ம யூஸ்டில் நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தேடணுன்னா நமக்கு கிடைக்காது, உண்மைதான். ஆனால் கூட இந்தந்த விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள் கூட அதில் ப்ரீ ரிக்வயர்டாக உள்ளது வந்து கிடைக்கல. இப்போ காம்பஸ் ஏன் நம்மளுடைய ட்ரீம் காராக இருந்தது, அடுத்த அப்கிரேடுக்கு நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னு உள்ளதுக்கு மெயின் ரீசன் வந்து அதோடைய அந்த என்ஜினியரிங் தான். அதாவது நீங்கள் எக்கோ ஸ்போர்ட்டில் என்ன சென்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங், என்ன சென்ஸ் ஆஃப் ஃபன் டு ட்ரைவ் ஃபேக்டர், என்ன அந்த டீசலோடைய அந்த ஒரு கனெக்ட் ப்ளஸ் அந்த ஒரு அந்த கேபினோடைய ஒரு சேஃப்டி ஃபோக்கஸ்டான ஒரு ஷீல்டு லைக்கான ஒரு கேபின் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு அடுத்த அப்கிரேடாக காம்பஸில் பார்க்க முடியும். அந்த 2 லிட்டர் என்ஜின், அதோடைய டார்க் சர்ஜ் வந்து அன்மேட்ச்ட். ஈவன் நீங்கள் வந்து மேனுவலில் இருந்து ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலே அந்த எசன்ஸ் அதில் கண்டிப்பாக இருக்குது. எனிடே மேனுவல் இஸ் மேனுவல், ஆனால் கூட ஆட்டோமேட்டிக்கலாக அது பெருசாக நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் அதோட 4x4 கேப்பபிலிட்டி, அந்த செலக்ட் ட்ராக் சிஸ்டம் எல்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அது இல்லாட்டி கூட நமக்கு ஓகே, ஆனால் கூட அது வேறு லெவலில் இருக்கும். கூட அதோட ஹேண்ட்லிங், நீங்கள் வந்து அந்த டைனாமிக் ஸ்டியரிங் டார்க் ஆகலாம், மல்டிலிங்க் சஸ்பென்ஷன் ஆகலாம், ஒரு பேலன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும். எக்கனாமிக்கல், நம்ம ஒரு பெட்ரோல் டர்போலாம் இன்றைக்கி வாங்க முடியாது. எண்ணெய் பெட்ரோல்ஸ் நமக்கு செட் ஆகாது. இப்போ நீங்கள் டர்போ பெட்ரோல்ஸை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த 2 லிட்டர் டீசல்ஸ் வந்து எக்கனாமிக் கொடுக்கும், ஹைவேஸ்லேயும் சரி சிட்டிஸ்லேயும் சரி. அப்படி எங்களுக்கு வந்து காம்பஸ் எல்லா வகையிலையும் கனெக்ட் ஆகுற ஒரு ஃபீல் இருந்தது. இன்ஃபேக்ட் காம்பஸோடைய இன்னொரு விஷயம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்ததுக்கப்புறம், இப்போ இருக்கிற அந்த ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் பழைய வெஹிக்கிள்ஸ் தான் நிறைய மார்க்கெட்டில் இருந்தது. அதை கரெக்டாக நான் சொல்லணும்னா, ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு முன்னாடி தான் காம்பஸ் நிறைய விற்று இருந்தது. ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு அப்புறமே அவங்களுடைய சேல்ஸ் கொஞ்சம் ஸ்லோவான நேரம் பழைய வெஹிக்கிள்ஸ், நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து லிஸ்டிங்கில் நீங்கள் பார்க்க முடியும், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் பார்க்க முடியும், நிறைய ஷாப்ஸில் விட்டுருப்பாங்க. ஆனால் வெல் மெயின்டைன்டுன்னு சொல்லக்கூடியதான் இங்கே ஒரு கன்சர்ன். அப்போ நாங்கள் என்ன நினச்சோம், நம்ம ஈஸியாக நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிள்ஸ் சேரலாம். இப்போ நீங்கள் திருப்பூர் மோகனாட்ட சொல்லி வச்சுருந்தேன், அண்ணாவும் 2 வெஹிக்கிள் கிட்ட 2-3 வெஹிக்கிள் கிட்ட எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. நான் அவர்கிட்ட அவர் எல்லாமே மேனுவல் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆட்டோமேட்டிக் கேட்டுட்டு இருந்தேன். அவருக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக் தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி எங்கள் ரெஃபரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒர்க் பண்ணுற மில்டன் சொல்லக்கூடிய பிரதர், அவர் அங்கே ஷோரூமில் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கார்.
அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவரும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணார் வெஹிக்கிள்ஸ். அதெல்லாம் எங்கள் பட்ஜெட்டு கொஞ்சம் வெளியே இருந்தது. இப்படி காம்பஸ் தான் வாங்கணும்னு முடிவில் இருந்ததுக்கு காரணமே அந்த பர்டிகுலர் காம்பஸோடைய அந்த கனெக்ட் தான். இதில் இருந்து கரெக்டான ஒரு அப்கிரேடுக்கு நம்ம போகிறோன்னு ஒரு பாயிண்ட். இப்போ நான் பேசுகிற இந்த டேட்டு பார்த்தோம்னா செப்டம்பர் 7ஆம் தேதி நம்ம டுவர்ட்ஸ் திருநெல்வேலி போகிற ரோட்டில் நிற்கிறோம். ஒரு 5:40 ஆகுது டைம். நாங்கள் வந்து கோயம்புத்தூர் பார்த்து போக போகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ரீம் கார் வந்து காம்பஸ்ன்னு சொல்லதுக்கான ரீசன் என்னது, நம்ம காம்பஸ் வாங்குறதுக்கான ஒரு தேடலை பற்றி நம்ம சொன்னோம். ஆனால் ஒரு கதை நான் இதில் சொல்லணும். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மோட்டோ வேகன் அன்கட்டுன்னு சொல்லக்கூடிய இல்லை அன்ஃபில்டர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். அதில் ஒரு விஷயம் நான் வந்து ஓப்பனாகவே பேசியிருப்பேன், ஸ்கிரிப்டடாக கிடையாது. ஓவர் த இயர்ஸில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சில விஷயங்களை தேடுவோம், அது கிடைக்கலன்னா இயற்கை எந்த டைரக்ஷனில் கொண்டு போகுதோ அதை பார்த்து போனோம். அப்போ அதனால காம்பஸ் எங்களுக்கு அமையலை. அப்போ நம்ம ஒரு கார் தேடி அது கிடைக்கல, ஆனால் ஒரு கார் வந்து எங்களை தேடி வந்தது. அதாவது நாங்கள் தேடின வெஹிக்கிள் கிடைக்காம ஒரு வெஹிக்கிள் சர்ப்ரைஸாக நம்ம லைஃபுக்குள்ள என்ட்ராச்சு. அது என்னன்னு உள்ளது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் போன ஷாட்டில் கேட்டது மாதிரி நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம். நான் நிற்கிற இடம் உங்களுக்கு பார்த்தா வந்து ஒரு கார் டீலர்ஷிப், அது ஒரு யூஸ் கார் டீலர்ஷிப்னு தெரியும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், மனசாட்சியோட சொல்கிறேன். இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு காம்பஸ் தேடிட்டு இருந்தோம். நாங்கள் தேடின கார்ஸ் எல்லாமே வந்து ஒரு டீலர்கிட்ட பார்க் அண்ட் சேலில் நிற்கும், இல்லாட்டி வந்து அந்த டீலர் வாங்கி விட்டுருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்தோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் சம்டைம்ஸ் வந்து நம்ம காரை சூஸ் பண்ண மாட்டோம், அந்த கார் நம்மளை சூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு கார் வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. அது எப்படின்னா, நாங்கள் வந்து ஆன்லைனில் லிஸ்டிங் பார்க்கும்போது ஒரு காம்பஸோட லிஸ்டிங் கோயம்புத்தூரில் பார்க்கும்போது, நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பிராண்ட் இருக்குது பாருங்கள், பிக் பாய்ஸ் 18+ன்னு சொல்லக்கூடியது வந்து ஈரோடு அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க வந்து ஒரு லிஸ்டிங் போட்டிருந்தாங்க. அந்த லிஸ்டிங்கில் நீங்கள் அங்கே பாருங்கள் ஒரு கார் இருக்குது, இதுதான் அதில் இருந்தது. இது வந்து C5 ஏர்கிராஸ், அதோடைய அந்த ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் இந்தியாவில் லான்ச் பண்ண அந்த வெஹிக்கிள். சிட்ரன் ஆஸ் அ பிராண்ட் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் சிட்ரன் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு சிட்ரனுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, பசால்ட் எக்ஸ் ஆகட்டும், C3X எல்லாம் வந்தது கூட நம்மளை அவங்க கூப்பிடலை. ஆனால் அந்த ப்ராடக்ட் பிடிக்கும். அதுலேயும் இந்த ப்ராடக்டை பேஸ் பண்ணி ஒரு மேஜிக் கார்பெட் ரைடுன்னு சொல்லி நம்ம மோட்டோ வேகனுடைய வெர்ஷன் 2.0ல் நம்ம வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் அதில் கொஞ்சம் சினிமேட்டிக்கெல்லாம் ஆட் பண்ணி, அது அந்த உமாசங்கர் ஹோட்டலோடைய ஓனர் அந்த சாரோட வெஹிக்கிள் நம்ம பண்ணியிருந்தோம். அப்போவே இந்த கார் மேலே ஒரு தனி அபிப்பிராயம் உண்டு. ஆனால் இந்த கார் எங்களை தேடி வரும்னு எங்களுக்கு தெரியாது. இந்த கார் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த கார் வந்து நாங்கள் அன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருப்போம் பாருங்கள். கோயம்புத்தூருக்கு காலையில் மராசோவில் வந்துட்டு திருப்பி போகணுன்னு சொன்ன ரீசன் என்னென்னா, நாங்கள் காம்பஸ் பார்த்ததுக்கு கூட இந்த வெஹிக்கிள் இருந்தது. டேனிகிட்ட இவங்கக்கிட்ட பிங்க் பண்ண சொன்னோம். இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க. சரி, எதுக்கும் C5 நம்ம பார்ப்போம்னு சொல்லி ஒரு நாளைக்கு காலையில் அங்கேருந்து ஒரு 7 மணிக்கிட்ட கிளம்பி மத்தியானம் இங்கே வந்து வெஹிக்கிளை இன்ஸ்பெக்ட் பண்ண எங்களுக்கு வெஹிக்கிள் பிடிச்சிருந்தது. திருவான்மையூர் ரெஜிஸ்ட்ரேஷன், சென்னை வெஹிக்கிள், ஒரு சினிமா ஆக்டர் ஓன்டு வெஹிக்கிள்னு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. வண்டி பார்க்குறதுக்கு ஓகே, 57,000 கிலோமீட்டர் ஓடி இருந்து. இனி ஃபர்தர் ஹேண்டில் பண்ணணும்னா நம்ம பேசணும்னு சொல்லி இவங்களுடைய ஓனர் மிஸ்டர் சக்தி பாலாஜி கிட்ட நான் உள்ளே நின்று டெலிஃபோனில் பேசினேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம், அவர் ஒரு மோட்டோ ஃபேம், அது ஆர்டிஃபிஷியலாக சொல்கிறது இல்லை. அவர் ஒரு தார் வச்சுருக்காரு, தார் ராக்ஸ் வச்சுருக்காரு, ஒரு ஜிம்னி வச்சுருக்காரு. அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது எல்லாமே நம்ம வீடியோஸோட இன்ஸ்பிரேஷன் அவருக்கு இருந்திருக்கு. நம்ம GS இருக்கார் இல்லையா, கௌரி சங்கர், அவரும் ஒரு நல்ல க்ளோஸ் தான். அப்படி ஒரு கனெக்டடான பர்சன். அந்த பையிங் நல்ல சீம்லெஸ்ஸாக இருந்து அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எங்களை ஹேண்டில் பண்ண அந்த இதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
சார் நான் இந்த வீடியோவில் வெளியே நின்று பேசும்போது நான் இந்த விண்டோ கிட்ட நின்று தான் உங்ககிட்ட நீ ஃபோனில் பேசுகிறேன். அது வரைக்கும் உங்களை தெரியாது எனக்கு. உங்கள் டீம் வந்து எங்களை அன்னைக்கு சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் வெஹிக்கிளை இன்ஸ்பெக்ட் பண்ணோம், வெளியே எடுத்துகிட்டு போனோம், ஓட்டிக்கிட்டு வந்தோம். அவங்க கிட்ட கேட்டோம், நாங்கள் 2 ரவுண்டு ஓட்டணும், பொதுவாக ஒரு ரவுண்டு தான் கொடுப்போம், இல்லை சார் கிட்ட நீங்கள் கேளுங்க, தாராளம் கேளுங்க. அப்புறம் நாங்கள் 2 ரவுண்டெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்து எங்களுக்கு வெஹிக்கிள் ஓரளவுக்கு திருப்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி இனி என்னன்னா நம்ம காசு பேசணும். இல்லை நான் பேசும்போது தான் நீங்க வந்து என்ன உடனே ரெகனைஸ் பண்ணீங்க. அது வரைக்கும் உங்களை எனக்கு தெரியாது. இல்லைங்க சார். அதுக்கப்புறம் சார் சொல்லுங்க நம்ம எப்படி அது கனெக்ட் ஆனோம். ஆக்சுவலாக என்னன்னா நான் வந்து கார் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதில் சாரோட வாய்ஸை கேட்டதுமே எனக்கு சாரை நான் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அவர் வந்து இங்கே வந்து வண்டி பார்க்க வந்து எனக்கு இப்போ வரைக்குமே என்னால் அதை வந்து நம்பவே முடியல. ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அது. அப்புறம் சார்கிட்ட பேசினேன். அப்புறம் சொன்னதையுமே என்ன சாருக்கு எப்படி என்ன பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்ச எஃபர்ட் பண்ணேன், பெட்டராக பண்ணோம். அப்புறம் சாருமே ஊரில் கண்டினியூவாக ஷூட் அதுன்னு பிஸியாகவே இருந்தார். அது ஃப்ரீ டைமில் எப்போ இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிட்டு எப்போ வரீங்களோ வாங்க சார்னா அப்புறம் அதேமாதிரி சார் ஒரு டைம் ஒதுக்கிட்டு வந்தார். வந்து சாருக்கு வந்து என்னால் முடிஞ்சளவு ஒரு ஹாப்பியாக கொடுத்த சாருக்கு கொடுத்தது ரொம்ப ஹாப்பி சார். அதில் என்னன்னா நான் ஒரு விஷயம் சொல்லணும். சரிங்க சார். இந்த செட்டப் வந்து நல்லா இருக்குது. சரிங்க. நல்ல கார்ஸ் வச்சுருக்கீங்க. சரிங்க சார். அதை விடைக்கும் உங்கள் அந்த ஹேண்ட்லிங் வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா நீங்கள் புஷ் பண்ணவே இல்லை. சரிங்க சார். அது அப்படி இந்த வெஹிக்கிள் வந்து எடுத்த ப்ராசஸே ஒரு இயற்கையாக நடந்தது தான். சரிங்க சார். நாங்கள் தேடினது இன்னொன்று, ஜீப் காம்பஸ் தேடினது கிடைச்சது இன்னொன்று. சரிங்க சார். ஆனால் அந்த வெஹிக்கிள் வர்றதுக்கான அந்த ஃப்ளோவில் உங்கள் அந்த இதுவும் அப்படியே ஒரு கனெக்டடாக சார். அதுக்கு கூட நீங்கள் ஒரு பேஷன் இல்லாமல் இதெல்லாம் ரன் பண்ண வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாங்க சார். பிக் பாய்ஸ் 18+ எப்படி என்ன ஸ்டைலில் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக பிக் பாய்ஸ் 18+ அப்படிங்கிறது ஆக்சுவலாக நான் வந்து சின்னதில் வந்து இந்த மோட்டார் விகடன் புக்ஸ், இந்த இது ஓவர் டிரைவ் புக்ஸ் எல்லாம் நிறைய வாங்குவேங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா பிக் பாய் டாய்ஸ் நார்த்தில் இருந்ததுங்க. எனக்கு அந்த பேர் ரொம்ப கேட்சியான பேர், ரொம்ப பிடிச்ச பேருங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேர் தான் நான் சூஸ் பண்ணுவேன். அப்புறம் அது சோஷியல் மீடியாவில ஓரளவுக்கு ரீச் ஆகிறப்ப நம்ம அதே நேம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பிக் பாய்ஸ் 18+ செட் பண்ணி அப்புறம் அதை நான் ரிஜிஸ்டர் பண்ணி என்ன ப்ராப்பராக பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்த 2 டைமும் ஒரு வண்டி பார்க்க வந்த டைம் என்னால் இங்கே இல்லை. ஈரோட்டில் ஒரு பிரான்ச் இருக்குங்க சார். நான் இங்கே 2 days இங்கே இருப்பேன், 1 day அங்கே இருப்பேன். ஆல்டர்னேட் டேஸ் மாறி ஒர்க்குக்கு டிபெண்ட் அப்பான் ஒர்க்குக்கு ஏற்றப்பில் வருவேங்க சார். அந்த டைம் தான் நான் அங்கே இருந்தேன். ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்க முடியல. அப்புறம் எனக்கு சரி எப்படியோ சாருக்கான கொடுக்கணுங்கிறது ஒன்று இருந்தது. இப்படி தாங்க சார். அங்கே ஒரு 14 years ஆச்சு. அப்புறம் இங்கே வந்து ஒரு 4 years ப்ரீமியம் மட்டும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி போட்டாங்க சார். ஓகே. ஏன்னா இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு அங்கேயே பையர் வந்தாங்க. ஸோ அப்போ இது இங்கே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு அவங்களுக்கு வர்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் வண்டி இன்னும் கொஞ்சம் செல்லிங்க்கும் கொஞ்சம் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போகிறது அதிகமாக இருக்கும்ன்ட்டு இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே இந்த ஊட்டி கிளைண்ட்டுங்க சார், திருப்பூர் கிளைண்ட்டு, கேரளா கிளைண்ட்டு, எல்லாம் கொஞ்சம் அவங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய வருவாங்க. கனெக்டடாக இருக்கிறங்காட்டி இந்த இடம் இது ஒரு ஹப் மாதிரி அப்படி எல்லாருமே சுற்றுறது ஒரு இடம். ஓகே. ஆனால் குவாலிட்டியாக பேஷனேட்டாக வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமாங்க சார். அப்புறம் நீங்கள் வாங்கின வண்டியுமே செலிபிரிட்டி வண்டி தாங்க சார். ஒரு செலிபிரிட்டி வண்டி இன்னொரு செலிபிரிட்டி. அப்படின்னா ஆமாம் சார். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு மைனப்பட ஹீரோ வித்தார்த் சாரோட வண்டி தாங்க. அவர்கிட்ட இருந்து இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். அந்த கார் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொன்று எங்களுக்கு லைஃப்பில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கார் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரிங்க சார். பர்சனலி எனக்கும் நிறைய கார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம கனெக்ட் ஆகிற பீப்புள் எல்லாருமே கார் அசோசியேஷன் தான். அவங்க ஏதோ கண்டென்ட் கிரியேட்டராக இருப்பாங்க, இல்லை நம்ம மோட்டோ ஃபேமாக இருப்பாங்க. அப்போ நீங்களும் இப்போ அந்த ஃபேமிலிக்குள்ளே இணைஞ்சிட்டீங்க. அதுதாங்க சார் எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நான் உங்களை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன், இவ்வளோ பக்கத்தில் பார்க்கறது வந்து எனக்கு அந்த கனெக்ட் பண்ணதே அந்த என்னோட பிஸ்னஸும் அந்த காரும் தான். தேங்க்யூ. உண்மையிலும் அது எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க சார். சூப்பர். இது என்னன்னா ஒரு மொமெண்ட் அது. ஆக்சுவலி அதை நம்ம செரிஷ் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து டெலிவரி எடுத்துட்டோம். நாங்கள் ஆக்சுவலி ஒரு 2 கண்டென்ட் கூட எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் வந்தோம். உண்மை சொல்ல போனால் பசால்ட்டோடைய எக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவங்களுக்கு அந்த வெஹிக்கிளோடைய அப்ரூவலில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. இப்போ நமக்கு நாளன்னைக்கு திருப்பி அங்கே ஒரு ஒர்க் இருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி இப்போ ஆஃப்டர்நூன் 12:30 நைட்டு நாங்கள் ஊருக்கு போய் சேருவோம். ஃபர்தராக உள்ளது நம்ம ஊரில் போய் பேசலாம், கொஞ்சம் கனெக்டிவ் விஷயங்கள் எல்லாம் பேசலாம். இப்போ C5 தான் நம்ம வாங்கியிருக்கோன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். எங்கே வாங்கினோம், எப்படி வாங்கினோன்னு உள்ளது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொலாபரேட்டிவ் கண்டென்ட் மாதிரி அது ஆயிடுச்சு. ஆக்சுவலி அது கொலாபரேட்டிவ் கண்டென்ட்டாக பிளான் பண்ணது கிடையாது. அது நாங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக அவங்கக்கிட்ட பழகினது தான். இப்போ நாங்கள் ஏன் C5க்கு கன்வின்ஸ் ஆனோன்னு உள்ளது, எப்படி நம்ம ரெடாரில் நம்ம பார்க்காத ஒரு வெஹிக்கிள் நம்மளை தேடி வந்துன்னுள்ள அந்த விஷயத்தை கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். C5 எப்போவுமே நமக்கு பிடிச்ச ஒரு வெஹிக்கிள். நீங்கள் சிட்ரன் ஆஸ் அ பிராண்ட் வந்து இந்தியாவில் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது,
நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸுக்கு சிட்ரனுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நம்ம நிறைய இடத்துல பேசுனதுக்கான காரணமே அந்த ப்ராடக்ட்ஸோடைய என்ஜினியரிங் கேப்பபிலிட்டிஸ் தான். நம்ம ஃபீச்சர்ஸ் கம்மி அதெல்லாம் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதில் இது வந்து ஒரு நீஷான ப்ராடக்ட்ஸ். C5 ஏர்க்ராஃப்ட் சொல்லக்கூடியது நீங்கள் அந்த மேஜிக் கார்பெட் ரைட் ஆகலாம், இல்லை அந்த வெஹிக்கிள் புட்டுகதர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் நிறைய இடத்துல பேசியிருப்போம். அது ஒரு 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 ட்ரீம் கார்னெல்லாம் நம்ம வச்சது கிடையாது. எப்போது லைஃப்பில் நம்மக்கிட்டேயும் ஒரு தடவை இதை ஒரு பீரியடுக்கு வச்சுருக்கணும். அப்படி நிறைய கார்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. அதில் தான் இந்த கார் இருந்தது. ஆனால் இந்த கார் நம்ம பார்த்து நம்ம வாங்கினதுக்கான ப்ரைமரி ரீசன் இந்த டீசல் என்ஜின் அவைலபிலிட்டி, அப்புறம் அந்த கம்ஃபர்ட். ஏன்னா அந்த கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுற மோட்டோ ஃபேம் இதை பார்க்குறவங்களுக்கு கம்ஃபர்ட் வந்து எவ்வளோ தூரம் ஒரு மெயின் ப்ரையாரிட்டின்னு உள்ளது தெரியும். இப்போ எக்கோஸ்போர்ட் ஆஸ் அ ப்ராடக்ட் வந்து கம்ஃபர்ட்டில் எந்த குறையுமே எங்களுக்கு வச்சதில்லை. இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய மிட் சைஸ் எஸ்யூவிஸை இல்லை வந்து அந்த கிராஸ் ஓவர் கான்செப்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கூட முன்னாடி இருந்த கார்ஸ் நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு எக்ஸாம்பிள் வந்து எக்கோஸ்போர்ட்டில் நம்ம சொல்ல முடியும். அதுக்காக நான் இப்போ உள்ள கார்ஸை கம்ஃபர்ட் இல்லை நான் சொல்ல வரல, நான் அந்த கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். அந்த இடத்துல கம்ஃபர்ட் வந்து இந்த காருன்னு சொல்லும்போது கம்ஃபர்ட் வந்து நம்மளை வந்து இன்னும் கனெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா, பொதுவாக இந்த மாதிரி சாஃப்ட் டியூன்டு வெஹிக்கிள்ஸ் டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணாததுன்னு சொல்லக்கூடியது தானே அதில் ஒரு விதியாக இருக்கும். ஆனால் இது எதிர்மறையாக இருக்கும். அவங்களுடைய அந்த ஹைட்ராலிக் ப்ரோக்ரஸிவ் குஷன்ஸ்னு சொல்லக்கூடியது வந்து கம்ப்ரெஷன் ரீபவுண்ட் வந்து ஃப்ரண்டில் டெக்னாலஜி வச்சுருப்பாங்க. ரியரில் வந்து நார்மல் ட்விஸ்பி மேக்ஸில்லே ஒரு கம்ப்ரெஷன் மட்டும்தான் அந்த ரியரில் இருக்குது. ஆனால் இந்த ஒரு மினிமலிஸ்டிக்கான சிம்பிள் கான்செப்ட்லேயே இந்த கிளாஸ் லீடிங் கம்ஃபர்ட்டையும் கொடுத்து ஹேண்ட்லிங்கையும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு பெரிய ஸ்டோரியே உண்டு. நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்து நாங்கள் இதை வந்து ஊருக்கு ஓட்டிட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் இந்த வெஹிக்கிள் எடுக்க போனது ஒரு காம்பஸில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு மாடல் எஸ் 4x2 காம்பஸ். அது நம்ம ஃபேமிலியில் உள்ளது, நாங்கள் அடிக்கடி ஓட்டுற வெஹிக்கிள் தான். இந்த பேக் டு பேக் எல்லாருமே மாறி மாறி ஓட்டும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஆன்சன் வந்து ஆஸ் அ பேக்கேஜ் வந்து காம்பஸ் விடைக்கும் இது நல்லா இருக்குன்னு சொல்கிற லெவலுக்கு இதோட ஹேண்ட்லிங். அதுக்காக பேக்கேஜில் காம்பஸ் தான் லீட் பண்ணோம். நீங்கள் சடனாக வந்து நம்ம காம்பஸ் வரல, இது வந்ததுனால காம்பஸை குறைச்சி சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. காம்பஸ் இஸ் அ காம்பஸ், அதில் டவுட்டே கிடையாது. அதுக்கு காம்படிஷன் கொடுக்குற லெவலில் அந்த ஃபன் ஃபேக்டர் இருந்து. இன்னொன்று அந்த சீட்டிங், அந்த உள்ளே இருக்கிற லே அவுட்ஸ் ஆகலாம், அது அப்படி கனெக்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியும். 57,000 கிலோமீட்டர்ஸ் தான், 57 பாயிண்ட் சம்திங் தான் மீட்டரில் இருந்தது. இன்றைக்கி அது 60 தாண்டியாச்சு. இது நாங்கள் நிறைய ஓட்டியாச்சு அந்த பீரியடுக்குள்ளே, ஒரு 3 வீக்ஸ் பீரியடுக்குள்ளே. ஹனிட் சிட்ரன் அவங்க டீலர்ஷிப்பில் நமக்கு ஒரு ரேப்போ இருக்கிறதுனால தான் இதோடைய அதெல்லாம் பேசினேன் ஆல்ரெடி. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஆகட்டும், இந்த வெஹிக்கிளை சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. நாங்கள் 60,000க்கான சர்வீஸ் வந்து போன வெள்ளிக்கிழமை பண்ணியிருந்தோம். ஒரு வாரம் ஆக போகுது. ஐ மீன் அந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம இதை வாங்க. இப்போ நாங்கள் வாங்கினதில் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. நாங்கள் ஃபோர்டை மிஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த DW10 FCன்னு சொல்லக்கூடிய என்ஜினுக்கும் ஃபோர்டுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அதாவது எக்கோஸ்போர்ட்டை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த 1.5 லிட்டர் டுராடார்க் என்ஜினில் இருந்து தான் நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு உண்மையிலே நினச்சோம். ஃபோர்டு இந்தியாவில் இல்லை. சரி, அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தா காம்பஸ் இருந்தது. அது கண்டிப்பாக அது வேறு என்ஜின். ஆனால் நீங்கள் ஸ்டெலாண்டிஸுக்கு முன்னாடி பியூஷோட் வந்து சிட்ரன் பியூஷோட் PSAயில் இருந்தாங்க. இந்த பியூஷோட்டுக்கும் ஃபோர்டுக்கும் கொலாபரேஷன் இருந்து, ஃபோர்டு வோல்வோக்கு கொலாபரேஷன் இருந்து, ஃபோர்டுக்கும் மஸ்டாக்கும் கொலாபரேஷன் இருந்து. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1998 இருந்து ஃபோர்டு அமெரிக்கா விட்டு வெளியே வந்து யூரோப்பில் ஆகலாம், இல்லை வந்து ஏஷியன் மார்க்கெட்ஸில் எல்லாமே வந்து அவங்க மார்க்கெட்டில் டீசல்ஸை விற்கிறதுக்காக கொலாபரேட் பண்ணதோட அவுட்புட்டில் டீசல் என்ஜின்ஸ் நிறைய பண்ணாங்க. அதில் வந்து டுராடார்க் டீசல் என்ஜின்ஸும் சொல்ல முடியும். அந்த ஒரு கொலாபரேஷனோட அவுட்புட்டில் தான் இந்த DW10 FCன்னு சொல்லக்கூடிய இந்த என்ஜின்லையும் ஃபோர்டோடைய டச்சஸ் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இதில் வந்து ஃபோர்ட் மோட்டார் கார்பரேஷனுடைய சிம்பிள்ஸ், லோகோஸ் இருக்கும். ஈவன் நீங்கள் இந்த இன்டேக்கில் பார்த்தா கூட ஃபோர்ட், பியூஷோட், சிட்ரன் 3 பேருடைய லோகோவும் வச்சுருக்காங்க. இதோடைய ரீசன் என்னென்னா, இது வந்து ஜாயின்ட்லி அவங்க கொலாபரேஷனில் பண்ண அந்த 2 லிட்டர் என்ஜின். இது நீங்கள் பேசிக்கலி ஓட்டும் போதே, அதாவது இந்த என்ஜின் இவங்களுடைய கனெக்டிவிட்டியில் இருக்கிற தெரியாமல் ஓட்டும்போது நமக்கு பிடிக்கிற ஒரு ரேஞ்சில் தான் இதோடைய அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கோஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மிட் ரேஞ்சில் உள்ள ப்ராடக்ட் எல்லாம் கிடையாது. நாங்கள் நிறைய இடத்துல பேசுவோம், அதை 1.5 லிட்டர் 2 லிட்டர்னு ஏமாற்றி வச்சுருக்கோம். நாங்கள் ஓட்டி அதோட ரேஷியோஸை மேட்ச் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் உண்மையிலே அது வந்து ரொம்ப லீனியராக தான் வரும். ஈவன் நீங்கள்
எக்கோ ஸ்போர்ட்டுக்கும் ஃபியஸ்டா குளோபலுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் கூட பெப்பியாக இருக்கும் லோவர் எண்டில். ஆனால் அவங்க அந்த வெயிட் டிஸ்அட்வான்டேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அதை இன்னொரு ஸ்டைலில் டியூன் பண்ணியிருப்பாங்க. இந்த என்ஜினை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனியராக தான் கிடைக்கும். ஆனால் மிட் ரேஞ்சுக்கு முன்னாடி அந்த ஒரு ஏரியாவில் இது எக்ஸல் பண்ணும். அந்த ஒரு அவுட்புட் இருக்குது. 177 பிஎஸ் பவரும் 400 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குது. இது ஆக்சுவலி யூரோ 6 கம்ப்ளைண்ட். நீங்கள் இந்த பர்டிகுலர் என்ஜின் ஃபோர்டோட குகாவில், மாண்டியோவில் பார்க்க முடியும். சிட்ரனில் C5ல ரெகுலர் C5 இருக்கிறாஸ் இல்லை வெறும் C5ல பார்க்க முடியும். சிட்ரனோட நிறைய கார்ஸில் பார்க்க முடியும். பியூஷோட்டோட ப்ராடக்ட்ஸில் பார்க்க முடியும். இந்த என்ஜினுடைய ஃபவுண்டேஷன் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லும். நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லேன். இன்னொரு ஃபுல் லென்த் வீடியோ நம்ம பண்ணும்போது டீட்டெயில்டாக பேசலாம். ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னா, இதோடைய ஃபவுண்டேஷன் மாடலை பேஸ் பண்ணதான் அந்த 2.2 லிட்டர் டாட்டா கிட்ட பியூஷோட்டில் இருந்து டாட்டா வாங்கி முன்னாடி இந்த வேரிகோர் என்ஜின் வச்சுருந்தா டைக்கார் என்ஜின், அப்புறம் அது வேரிகோர் என்ஜின். அதே என்ஜினோடைய இன்னொரு ஐட்ரேஷன் தான் வந்து மஹேந்திராவும் ஏவிஎல்லும் கொலாபரேஷனில் பண்ணி இப்போ மஹேந்திரா கிட்ட இருக்கிற 2.2 லிட்டர் எம்காக். அப்போ எல்லாத்துலேயும் இந்த என்ஜினோடைய பேக்ரவுண்ட் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த என்ஜின் வந்து ஃபோர்டை எங்களை மிஸ் பண்ண வைக்காது. இது ஒரு ஃபோர்ட் டிரைவ்டு என்ஜின் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் கார் வந்திருக்கு. நம்ம ஒரு அமெரிக்கன் பிராண்ட்லேருந்து ஃப்ரெஞ்சு பிராண்டுக்குள்ளே மாறி இருக்கும். அப்புறம் இதை கனெக்ட் பண்ணுறது அந்த எய்ஸினுடைய 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நம்ம சொல்கிற லெவலுக்கு ரிஃபைன்மெண்ட்ஸ் இருக்கும். அது நீங்கள் யாராவது ஓட்டி பார்த்தவங்க ஃபீல் பண்ண அதை சொல்ல முடியும். வெளியே வந்து ஒரு டிராக்டரோட சவுண்டு கேட்கும். இப்போ நான் அதை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஜெரோம், இதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணு. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த காருக்கு உள்ளேக்கும் வெளியேக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ ஒரு இந்த மைக்கை நான் இன்னும் கொஞ்சம் கூட கிட்ட கொண்டு லைட்டை ரவ் பண்ணு. நீங்கள் நேராக கேபினுக்குள்ளே நீங்கள் பாருங்கள். ஜெரோம், விண்டோ இது பண்ணு, இதை உள்ளே வச்சுக்க, கேபினை க்ளோஸ் பண்ணு. ஐடில் அப்படி வை, ஐடில் அப்படி வச்சு அந்த சவுண்டை மட்டும் கிராஸ் பண்ணு. இதை தூக்கு, இதை தூக்கு, ரவ் பண்ணு. இதுல உங்களுக்கு அந்த NVH தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு ரா டீசல் விரும்பக்கூடிய பர்சனுக்கு இது பிடிக்கும். ஆஃப் பண்ணுமுங்க. அப்படி வந்து அது எங்களுக்கு ஒரு போனஸான ஒரு விஷயமா இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மிஸ் பண்ணுற சில விஷயங்கள் இருக்குது. எக்கோ ஸ்போர்ட்டோடைய இதில் நாங்கள் மிஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயம் ஃபியூல் எக்கானமி. எக்கோ ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப செடேட்டெல்லாம் ஓட்டினா 20 கிட்ட எல்லாம், எங்களுக்கு 20க்கு மேலெல்லாம் பெருசாக கிடச்சதில்லை. ஆனால் நான் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால 20 கிட்ட நெருக்கி எடுக்க முடியும். கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டினா 15 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இது வந்து நல்ல செடேட்டாக ஓட்டுறவங்களுக்கு 15-16லாம் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுடைய டிரைவிங் நேச்சருக்கு ஒரு 11லேருந்து 13 தான் எதிர்பார்க்க முடியும்னு இப்போதைக்கு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நாங்கள் மிஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய விஷயம் சர்வீஸ் காஸ்ட். ஏன்னா எக்கோ ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 9 சர்வீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த நான் சொன்ன ஜெனின் இங்கே தான் நின்றுட்டுருக்காரு. ஜெனினுக்கு நான் வெஹிக்கிள் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது பழைய பில்ஸ் எல்லாம் நான் காட்டினேன். ஒரு பில்லில் கூடிய சர்வீஸ் காஸ்ட் 10,000க்கான சர்வீஸ் காஸ்ட் வந்து 6,500 ரூபாவை தாண்டினது கிடையாது. ஆவரேஜே 5,000 வைங்களேன், 4,000 to 5,000 ருபீஸ். இதுக்கு லேபர் மட்டுமே 4,000 to 5,000 ருபீஸ் வரும். இல்லை, லேபர் மட்டுமே 7,000 ரூபாய் வந்தது. அப்படின்னா இந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் இப்போ ரீசன்ட்லி சர்வீஸ் பண்ணும்போது 18,900 ரூபாய் வந்தது. அதுதான் எங்களுக்கு இது. ஏன்னா இது அடுத்த செக்மெண்ட்டுக்கு, அடுத்ததோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகுது இல்லையா? அதுதான் நாங்கள் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். டு பி ஃப்ராங்க் 3 times காஸ்ட் ஆஃப் எக்கோ ஸ்போர்ட் இதோட சர்வீஸ் இருக்குது. அப்புறம் நம்ம இதோடைய ஒரு ஃபுல் அந்த வீடியோவாக கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி நம்ம பண்ணலாம், நம்மளுடைய ஃபீட்பேக் பேஸ் பண்ணி. பேசிக்காக இப்போதைக்கு நான் சொல்லணும்னா 2 லிட்டர் டீசல் வித் 8 ஸ்பீடு 80, கொஞ்சம் ட்ரைவ் மோட்ஸ் எல்லாம் இருக்குது. எக்கோ அண்ட் ஸ்போர்ட் மோட் இருக்குது, ட்ராக்ஷன் மோட்ஸ் இருக்குது. ஐ மீன் ஸ்னோ, மட்டு, சாண்டு, அப்புறம் வந்து ரெகுலர் நார்மல் மோட் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,500 மில்லிமீட்டர் லெங்க் இருக்கும், 2,730 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கும். ஒரு எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்ச் லுக்கிங் எல்லாம் கிடையாது. இது வந்து கிராஸ் ஓவர் லுக் தான், கொஞ்சம் ஃப்ளூயிடிக்கான ஷேப்ஸில் இருக்கும். எனக்கு பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிடிக் ஷேப்பை விட கொஞ்சம் ஷார்ப் கட்ஸ் பிடிக்கும். நீங்கள் அந்த பக்கம் பாருங்களேன், எவ்வளோ மசிலாக, எவ்வளவு
அந்த அந்த 4 மீட்டருக்குள்ளே அது அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அதோடைய க்ரீஸ் லைன்ஸும் அதோடைய பானட்டில் இருக்கிற அந்த ஒரு ஃபீலும். ஆனால் இது வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் இதை பார்த்துருக்க வாய்ப்பில்லை, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ரியரில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து 3 சீட்ஸும் இண்டிவிஜுவலாக இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் உட்காந்து உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் சீட்டை வந்து நம்ம ஸ்லைட் பண்ண முடியும், ஸ்லைட்லி ரெக்லைனும் பண்ண முடியும். இப்போ ரெக்லைன் மோடில் தான் இருக்குது, அது ஸ்லைட்டாக தான் பண்ண முடியும். எங்களுக்கு பிடிக்காத ஒரு சான் இது கூடயே இருக்குது, அது வேண்டான்னு டெலீட் பண்ண ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள், ஒரு பேனராமிக் இருக்குது. இதை வந்து நீங்கள் மேபி கொஞ்ச நாள் தாண்டி பார்க்கும்போது மொத்த டார்க்காக நாங்கள் ஏதாவது டின் பண்ணிடுவோம், இல்லாமல் முடியாது. அப்புறம் ஒரு 12.3 இன்ச்சில் ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், அதை தனியாக ரிவ்யூ பண்ணணும், அது எதனாலன்னு சொல்லி அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். 8 இன்ச்சில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருக்குது. அந்த ஒரு ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜாய் டு யூஸ், ஜாய்ஸ்டிக்கோடைய அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ஜாய் டு யூஸ். கூட பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. அதில் நிறைய டீட்டெயில்ஸ் பேசணும், பேடல் ஷிஃப்டர் பற்றிய ஒரு ஸ்டோரி பேசணும், அப்படி இருக்குது. அப்புறம் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின அவங்க நமக்கு வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, மிஸ்டர் சக்தி பாலாஜி, அவர் பேசும்போதே சொல்லியிருப்பாங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா சினிமா ஆக்டர் மிஸ்டர் விதார்த்தோடது. நீங்கள் அஜித்தோட வீரமில் அவரோட பிரதராக வருவார், மைனாவுடைய ஹீரோ, அவருடைய கார் தான் இது. அவரோட ஒய்ஃப் நேமில் தான் இந்த பர்டிகுலர் கார் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ தான் நாங்கள் பேங்க் ப்ராசஸிங் கொடுத்துருக்கோம், இனிமே தான் நேம் சேஞ்ச் ஆகி வரும். சடனாக நம்ம மக்களில் நிறைய பேர் நம்பர்லாம் சர்ச் பண்ணி பேரெலாம் கண்டுபிடிக்கிற பழக்கம் உண்டு, அதனால தான் நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன். இனிமே வந்து இது என்னுடைய ஒய்ஃப் பேருக்கு மாறும். எக்கோஸ்போர்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனின், இங்கே வாயேன், இதுதான் ஜெனின். நீங்கள் முதல்ல வந்து ஃபோட்டோஸ் பார்த்துருக்கலாம். நான் வந்து நீ மேகசின் வாங்க வந்தது, டிஷர்ட் வந்து ஆஃபீஸில் வாங்கின ஸ்டோரியெல்லாம் முதல்ல நீ வர்றதுக்கு முன்னாடி சொன்னேன். ஏன்னா வண்டியை விட்டுட்டு அவன் வெளியே போயிட்டு வந்தான். ஜெனின் கிட்ட தான் இருக்க போகுது. அப்படின்னா நான் அங்கே வந்து ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லும்போதே சொல்லியிருப்போம். என்னன்னா இந்த வெஹிக்கிள் வந்து யார் இதே மாதிரி வச்சுருப்பாங்களோ அவங்கக்கிட்ட தான் கொடுக்குறோன்னு சொல்லி அப்படி தான் அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதே மாதிரி என்ன கண்டென்ட்டுக்குனாலும் உரிமையாக அவங்கக்கிட்ட கேட்க முடியும், வண்டியை கொண்டு வாங்க. கண்டிப்பாக எக்கோஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் சின்னதாக ஒன்று சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணு, என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி. எக்கோஸ்போர்ட் எனக்கு ப்ராப்பரான ஒரு கார் ஃபீல் இதில் தான் கிடைக்குது. சின்ன வயசுலலாம் நிறைய காசில் சின்ன வயசில் டாக்ஸிஸில் தான் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த டாக்ஸியில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் இருக்கும், அது கம்ஃபர்ட் இருக்குது, அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். சில டைரக்ட் ஸ்டியரிங் இருக்கிற பழைய அம்பாசிடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக ஃபீல் ஆகும். ஆனால் லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லா காருமே ஏதோ ரொம்ப சப்பி வழுக்கிட்டு போகிறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது இதில் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நிறைய கதைகள் இதில் இனிமேல் வரும். என்னென்னா நாங்கள் வந்து யாரெல்லாம் நம்ம அந்த பொதுவாக ஃபோர்ட் கார்ஸ் வச்சுருக்கிற எல்லாருமே ஒரு ஃபோர்ட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஆனால் அதை தாண்டி நம்ம சர்க்கிள்லே ஃபோர்ட் வச்சுருக்கிறதுல கொஞ்சம் பேர் வந்து அது ஒரு டைப்பாக ஆயிடுவாங்க. எப்படின்னா நான் நிறைய பேர்கிட்ட ஃபோர்டை பற்றி பேசினா அவங்க காதில் பிளட் வரும்னு சொல்லுவாங்க ஃபோர்டை பற்றி பேசும்போது. இப்போ என்ன ஆகும்னா நம்ம சர்க்கிள்லே யாருக்கிட்டே ஃபோர்டை பற்றி பேசினா நான் எஸ்கேப் ஆகிறேன், ஏன்னா அவங்க ஏன் காதில் பிளட் வர வச்சுருவாங்க. புரியுதா? அந்த அளவுக்கு அது வந்து ஒரு கண்டேஜியஸான ஒரு கனெக்டிவிட்டி. ஜெனினுடைய ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் அவன் ஒரு நாள் பேசுகிறதுக்கு கதை வந்துடும். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரீஸ்டைலோட ஸ்டோரி இருக்குல்ல, ஜெரோமோட கசின் ஒருத்தர் பேரின் பேர் சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, இன்னொரு என்ஜின் வாங்கி வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா, மேபி அதை வந்து லாங் டியூரேஷனில் வைக்கணும்னு சொல்லி. இப்படியெல்லாம் பீப்புள் சுற்றிட்டு இருக்கிறது வந்து அது ஃபோர்டில் உள்ள கனெக்டிவிட்டி நம்ம கேட்போம். இப்போ காம்பஸ் எங்களுக்கு மிஸ் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தோன்னா ப்ரைஸ் கூட. நீங்கள் நல்ல வெல் மெயின்டைன் காம்பஸ் ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தோன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நல்ல வெஹிக்கிள்ஸ் இருந்தது. நான் முதல்ல சொன்னது எல்லாமே நாங்கள் ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தது. 20க்கு மேலே உள்ளது நாங்கள் உண்மையிலே பார்க்க போகல. ஒரு 22 ரேஞ்சில் உள்ள ஒரு வெஹிக்கிள் பார்க்குறதுக்காக பிளான் பண்ணும்போது தான் இந்த கார் வந்தது. அதான் நம்ம அதில் பேசியிருந்தோம். அப்படின்னா இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 சரவுண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் கிடச்சிது. அந்த சரவுண்டுன்னு சொன்னது நாங்கள் அந்த பைக்கில் இருந்த ப்ராசஸ், நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது, உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் இதுக்கு ட்ராவல் பண்ண கணக்கெல்லாம் பார்த்தோன்னா அது பெரிய கணக்கு. ஏன்னா நான் 2 பாட்காஸ்ட்டுக்கு முன்னே பேசியிருப்போம், நாங்கள் ஒரு நாளைக்கு கோயம்புத்தூருக்கு போயிட்டு திருப்பி வந்தோம்னு சொல்லி. அது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளை இடையில வந்து ஃபேமிலிக்கு காட்டுறதுக்கு அது ஒரு ஃபங்க்ஷன் கூட கம்பைண்டாக போனோம், கோயம்புத்தூருக்கு திருப்பி போய் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளாவில் நாங்கள் வெஹிக்கிள் பார்க்க சுற்றுனது, இங்கே கொஞ்ச நாள் சுற்றுனதுன்னா அதெல்லாம் தனி எக்ஸ்பென்ஸ், அது தனியாக போயிடும். என்ன அட்வான்டேஜ் ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் எக்கோஸ்போர்ட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் லோன் பெண்டிங் இருந்து
அதை பே பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் கிடைச்சதை வந்து டவுன் பேமெண்ட்டாக கொடுத்து நாங்கள் ஒரு பேங்க் லோன் வாங்கியிருக்கோம். அந்த பேங்க் லோன் வந்து இனிமேல் ஒரு 5 இயர்ஸுக்கு இருக்குது. இதுதான் இந்த பையிங்கில் இருந்த ஒரு விஷயம். ஆக்சுவலி என்னென்னா எக்கோஸ்போர்ட் வந்து எங்களுடைய அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நாங்கள் அந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருந்தோம். எங்களை ஒரு இடத்துல கூட வழியில் நிறுத்தலை, ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு அது ஒரு லயபிலிட்டி ஆகலை. நாங்கள் ஃபியூவல் போட்டதுக்கும் வருத்தப்பட்டதில்லை, ட்ராவல் பண்ணதுக்கும் வருத்தப்பட்டதில்லை, சர்வீஸ் பண்ணதுக்கும் வருத்தப்பட்டதில்லை. இந்த காரும் கோயிங் ஃபார்வேர்டு வந்து அந்த மாதிரி இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இதில் பெட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வேறு எதுவுமே இன்னும் செலவு பண்ணலை. ஏன்னா டயர்ஸ் நல்லா இருக்குது, அது அந்த வீடியோவில் நம்ம இன்னொரு டெடிக்கேட்டட் வீடியோ இதுக்கு பண்ணலாம். மற்றபடி வெல் மெயின்டைன்டாக தான் இருக்குது. அந்த மெயின்டெனன்ஸோடைய சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் அந்த ப்ராடக்டில் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது கிடைச்ச குவாலிட்டியில் தான் நம்ம இதில் பெட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளுடைய டீம் வெஹிக்கிள். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரோத் ஆகட்டும், இல்லை இந்த ட்ராவல் ஆகட்டும், இது ஒரு ட்ராவலாக தான் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா இயற்கையோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நாங்கள் தேடி போன கார் வேறு, எங்களை தேடி வந்த கார் வேறு. ஆனால் எங்களுக்கு பிடிச்ச ஒரு கார் தான் வந்திருக்கு, அதில் டவுட் கிடையாது. இது கொடுக்குற கம்ஃபர்ட் அன்மேட்ச். அதை வந்து நீங்கள் என்ன ஒரு பட்ஜெட்டில் இன்றைக்கி ஒரு 50 லட்ச ரூபா நம்ம புதுசு வாங்குகிறோம், இல்லை ஒரு 75 லட்ச ரூபா புதுசு வாங்குறோம்னாலே இந்த கார் கொடுக்குற கம்ஃபர்ட் கொடுக்கு, அப்படி ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. ஆனால் ஸ்பேஸ்லலாம் நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்குது, அதை நம்ம ரிவ்யூவில் பேசலாம். அப்படி எங்ககிட்ட வந்திருக்குது. எப்படி போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா மோட்டோ ஃபேமோடைய கண்டினியூஸ் சப்போர்ட்னால தான் மோட்டோ வேகன் ரன் ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா நாங்கள் வந்து எங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரையும் ஏர்னிங்ஸையும் கால்குலேட் பண்ணோன்னா மோட்டோ வேகனை ரன் பண்ண முடியாது. நாங்கள் அதை ஒரு ஸ்டைலில் இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம். அதில் இதுவும் ஒரு பார்ட் ஆகிட்டு. அப்போ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் கெஸ் பண்ணவங்க அதில் ஒருத்தர் வந்து ஒரு வைல்டு கெஸ் பண்ணியிருந்தார், சீஃபயர் கிராஸ். நான் அந்த கமெண்ட்டை தேடி எடுக்க பார்க்குறேன். அவர் என்ன ஸ்டைலில் கண்டுபிடிச்சாருன்னு அவர் பார்த்தா அவருக்கு தான் தெரியும். ஒரே ஒரு கெஸ் மட்டும் தான் சீஃபை. ஆனால் யாரும் அதை ரிப்ளை பண்ணவும் போகலை. அது இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினச்சி அவர் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணார். எனக்கு அவரோட நேம் இப்போ ஞாபகம் இல்லை, ஆனால் நாங்கள் அதை இதில் போடலாம். வாட்ச் பண்ணுற, கமெண்ட் பண்ணுற, இந்த காருக்கு பிளெஸ்ஸிங்ஸ் சொல்கிற, இந்த வீடியோஸில் சொல்லக்கூடிய விஷஸ் சொல்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அதாவது இது ஒரு கூட்டு முயற்சி. அதாவது மோட்டோ வேகன் டீமோடதுன்னு நான் சொல்லுவேன். இந்த கார் வாங்கினதில் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.